மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அனைவரின் பார்வையும் ஈரானின் கார்க் தீவு பக்கம் திரும்பியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக இணைந்து தாக்கியது. பதில் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதால் இந்த மோதல் போராக மாறியது. கடந்த 10 நாட்களாக நடந்து வரும் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் கார்க் தீவு மீது அனைவரின் பார்வையும் திரும்பியுள்ளது. ஈரான் கடற்பரப்பில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கார்க் தீவுதான் ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட 90% அதிகமான எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவில் இருந்துதான் கையாளப்படுகிறது. கடந்த 1960ஆம் ஆண்டில் இருந்து இயங்கி வரும் இந்த ஏற்றுமதி முனையம் அமெரிக்காவின் அமோகோ நிறுவனத்தின் உதவியுடன் ஈரானால் கட்டமைக்கப்பட்டது. இந்த கார்க் தீவில் இருந்து ஒரு நாளைக்கு 7 கோடி பேரல்கள் ஏற்றுமதியாவதாக தகவல் கூறுகின்றன. ஈரான் நாட்டில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், இராணுவ தளங்கள் மற்றும் அரசு கட்டடங்களை தாக்கி அழித்து வரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கார்க் தீவை தற்போது வரை அப்படியே விட்டு வைத்திருக்கிறது. கார்க் தீவு மீது தாக்குதல் மேற்கொண்டால் அதனால் வரும் விளைவுகள் காரணமாகவே எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்ளாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் அமைதி காத்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம், ஏற்கனவே மோசமாக இருக்கும் ஈரானின் பொருளாதாரம் கார்க் தீவை தாக்கினால் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்றும், மறுபுறம் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்படும் என அஞ்சுகின்றனர். எண்ணெய் விநியோக தடை ஏற்பட்டால் அது அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இதுவரை இத்தீவு தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருந்து வருகிறது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள சில அதிகாரிகள் இத்தீவை இராணுவ ரீதியாக கைப்பற்றி ஈரானின் நிதி ஆதாரத்தை துண்டிக்க ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தீவு தாக்கப்படுவதன் மூலம் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே புதிய பதற்றத்தை உருவாக்கவும் வழிவகுக்குமாம். சீனா அந்நாட்டுக்கு தேவையான பெரும்பாலான எண்ணெய் ஈரானிடம் இருந்துதான் வாங்குகின்றன. தற்போது அதனை தாக்கி அழித்தால் சீனா நேரடியாக போர்க்களத்தில் இறங்க அதிக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கார்க் தீவு ரெட்லைன் என பலரால் கருதப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய செயற்கைக்கோள் படங்களின்படி அங்கிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பணிகள் இன்னும் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.